Welcome to Success Maximus Pi. Hi students, இன்னைக்கு exercise 3.2ல fourth sum பாருங்க. Find the polynomial equation of minimum degree with the rational coefficient having root 5 minus root p as a root. இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. இதில் இருந்து ஒரு மினிமம் டிகிரி உள்ள ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ கொஷினில் கொடுத்துருக்க ரூட் பாருங்கள். given root என்ன கொடுத்துருக்காங்க, root 5 minus root 3. இப்போ இதுக்கு அதர் ரூட் இது கான்ஜுகேட் வேல்யூ எடுக்கணும். லெட் அதர் ரூட் நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னாக்கா root 5 plus root 3ன்னு எடுக்கிறோம். இப்போ இதில் வந்து நம்ம ஃபார்ம் பண்ணோம்னாக்கா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் அப்போனா இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா root 5 minus root 3 plus root 5 plus root 3. ஸோ மைனஸ் root 3க்கும் ப்ளஸ் root 3க்கும் கேன்சல் ஆகிடும். இப்போ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 2 root 5ன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னா root 5 minus root 3 into root 5 plus root 3. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கனாக்கா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது a மைனஸ் பி a ப்ளஸ் பி என்ற கான்செப்டில் இருக்குது. அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வரும். அப்படின்னா root 5 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் root 3 ஹோல் ஸ்கொயர். அப்படின்னா அந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும். 5 minus 3. இப்போ அதனுடைய ஆன்சர் வந்து 2. இப்போ இதில் வந்து நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்போம் பாருங்கள். ஈக்குவேஷன் எப்படி வரும், x ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல் டு 0. இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்கோம், 2 root 5. ஸோ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 root 5x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸு 2 ஈக்குவல் டு 0. இந்த ஈக்குவேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா ரூட்லேயே இருக்குது. நம்மளுக்கு எப்பயுமே ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ரூட்டில் கிடைக்கக்கூடாது. அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூவில் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் பாசிட்டிவ் டேர்ம்ஸ் ரெண்டையும் ஒன்றா எழுதிக்கலாம். ப்ளஸ் 2 மைனஸ் 2 root 5x. இப்போ இதை நான் எழுதுறேன்னாக்கா இந்த டேர்மில் இது ரெண்டும் ஒரு வேல்யூவாகவும் இதை ஒரு வேல்யூவாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அதாவது இதனுடைய கான்ஜுகேட் வேல்யூ. இப்போ எப்படி நம்ம இதனுடைய கான்ஜுகேட் வந்து மைனஸ்னும் போது ப்ளஸ்ஸாக எடுத்தோமோ, இப்போ அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து மைனஸ் அப்படின்னும் போது இதுக்கு ஆப்போசிட் நம்ம ப்ளஸ்ஸாக ஒரு டேர்ம் எழுதணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம், அந்த ரூட் இருக்கிற இந்த வேல்யூக்கு நெகட்டிவ்க்கு பதிலாக பாசிட்டிவ் போட்டு எழுத போகிறோம். அதாவது 2 root 5x. அதாவது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு ஒரு கான்ஜுகேட் வேல்யூ அப்படின்னாக்கா இது மைனஸ் 2 root 5xக்கு பதிலாக நம்ம என்னங்க மாற்றி எழுத போகிறோம், ப்ளஸ் 2 root 5x அப்படின்ற இந்த ரெண்டு வேல்யூ சேர்த்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது a, இது b, அதாவது a மைனஸ் b, இது a ப்ளஸ் பின்ற கான்செப்டில் இருக்கு இல்லையா. அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு போடணும். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2, இது ஏவோட வேல்யூ. அப்படின்னா a ஸ்கொயர் மைனஸ் பியோட வேல்யூ 2 root 5x இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணணும். இப்போ இது a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது. அப்படின்னா a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு வரும். a இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர். அதை நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது x பவர் 4. நெக்ஸ்ட்டு 2ab அப்படிங்கும்போது என்ன கிடைக்கும், 2 2 are 4, இங்கே எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு இங்கே 2 ஸ்கொயர் அப்படின்னும்போது தரல ஆன்சர் 4. நெக்ஸ்ட்டு இதுக்கு தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் பாருங்கள், இங்கே எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4. இப்போ இந்த 2 தனியாக ஸ்கொயர் பண்ணால் எனக்கு கிடைக்கும் 4 கிடைக்கும். இந்த root 5 ஸ்கொயர் பண்ணால் இந்த ரூட்டுக்கும் ஸ்கொயருக்கும் கேன்சல் ஆகிடும், வெறும் 5 வரும். எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4. 4 5 are 20x ஸ்கொயர். இப்போ இதில் பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் வந்து 2 இருக்குது. ஸோ ஒன்று மைனஸில் இருக்குது, ஒன்று ப்ளஸில் இருக்குது. அப்படின்னும்போது இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன கிடைக்கும், 20லேருந்து 4 டைம்ஸ் மைனஸ் பண்ணோம்னா 16x ஸ்கொயர் கிடைக்கும். +4 = 0. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.